நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்கள் யாரை பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கிறார். பாவ பிரச்சனைக்கு, சாப பிரச்சனைக்கு, வியாதி பிரச்சனைக்கு, தரித்திர பிரச்சனைக்கு, குடும்ப பிரச்சனைக்கு, திருமண பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைக்கும் இயேசு கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் பதிலாக இருக்கிறார். எனவே தான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது மனிதனுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் கல்வாரி சிலுவையிலே தான் செய்து முடித்தார். எனவேதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சாபங்கள் தொலைகிறது, தரித்திரங்கள் தொலைய ஆரம்பிக்கிறது, பீடைகள் ஒளிய ஆரம்பிக்கிறது. நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே புதிய மனிதனாய் மாறுகிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள் என்று பாருங்க சத்திய வேதத்தில் நாம் ஆழமாய் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அதை ஆழமாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலையில் இருப்பு என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய மீட்பராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தை எல்லாம் மன்னிப்பார், அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பார், மீறல்களை எல்லாம் மன்னிப்பார், புது மனுஷனாய் மாற்றுவார். பாருங்க, சமாதானத்தினாலே உங்களுடைய உள்ளத்தை நிரப்புவார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. கடந்த பல வாரங்களாக ரிடம்ஷன் ஃப்ரம் த கேர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் சாபத்திலிருந்து விடுதலை, வறுமையின் சாபத்திலிருந்து மீட்பு என்கிற இந்த சத்தியத்தை நான் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே இப்பொழுது இந்த போதனையின் 2ஆம் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 2வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், த கிராஸ் ஆஃப் கால்வரி அண்ட் ரிச்சஸ் லைஃப். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வு. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். ஆமென். இதை குறித்து தான் இந்த 2வது பகுதியிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே கடந்த வாரத்திலே நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், வாட் இஸ் பாவர்ட்டி, தரித்திரம் என்றால் என்ன என்பதை நாம் பார்த்தோம். கடந்த 2 வாரங்களாக அதை பார்த்து கொண்டு வருகிறோம். தரித்திரம் என்றால் என்ன என்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். தரித்திரம் என்பது ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. தரித்திரம் என்பது அது ஒரு சாபம் என்பதை சத்தியவேதத்திலிருந்து நாம் பார்த்தோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் என்ன நம்புகிறார்கள்? தரித்திரம்தான் ஆசீர்வாதம், தரித்திரம்தான் மேன்மையான அனுபவம், தரித்திரம்தான் உன்னதமான ஒரு அனுபவம், தரித்திரம்தான் பரிசுத்த வாழ்க்கையினுடைய உச்சகட்டம் என்று அநேக கிறிஸ்தவர்கள் அறிவீனமாய் நம்புகிறார்கள். இது தவறு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். தரித்திரம் என்பது அது ஆசீர்வாதம் கிடையாது. தரித்திரம் என்பது அது ஒரு சாபம் என்பதை சத்தியவேதத்திலே நாம் தெளிவாக ஆழமாய் பார்க்கிறோம். ஆகவே இதை குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம். பிறகு 2வது காரியத்தை நாம் பார்த்தோம். தரித்திரம் என்றால் என்ன என்பதற்கு 2வது காரியத்தை நாம் பார்த்தோம். 2வதாக என்ன? தரித்திரம் என்பது அது ஒரு முள் குத்தினால் எப்படி வலிக்குமோ, முள் குத்தினால் எப்படி வேதனை உண்டாக்குமோ, முள் குத்தினால் எப்படி பாருங்க அங்க வலியை உண்டாக்குமோ,
இருக்கிறோமோ அதை போல தரித்திரம் என்பதும் அது ஒரு வேதனையான காரியம், வேதனையான ஒரு அனுபவம். தரித்திரம் என்பது ஆசீர்வாதம் கிடையாது. தரித்திரம் என்பது ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது. தரித்திரம் என்பது அது வேதனையான ஒரு வாழ்க்கை என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே தெளிவாய் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இதை தொடர்ந்து இன்றைக்கு மூன்றாவது காரியங்கள், நான்காவது காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சத்தியவேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கிறோம். இந்த முள்ளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமது சார்பாய் கல்வாரி சிலுவையில் என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். இந்த சாபத்தை கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய சாபத்தை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். தரித்திரத்துக்கு அடையாளமாக அந்த முள்முடியை அவர் சிலுவையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏற்று கொண்டிருக்கிறார், சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் தரித்திரத்திலே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நாம் ஏழ்மையிலே வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நாம் கடனுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். கடன்காரனை கண்டு பயந்து சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே ஓடி போய் ஒழிய வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இன்றைக்கு நாம் இளைப்பாறுதலாய் வாழலாம். இளைப்பாறுதலான ஒரு ஜீவியத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எது இளைப்பாறுதலான ஜீவியம்? கடன் வாங்குகிறது இளைப்பாறுதலான ஜீவியமா, அல்லது கடன் கொடுக்கிறது இளைப்பாறுதலான ஜீவியமா? கடன் கொடுக்கிறதா இளைப்பாறுதலான ஜீவியம். கடன்காரனை கண்டு போய் அடுப்பாங்கரைகளை ஒளிஞ்சு பிள்ளைகளுக்கு சொல்லி அம்மா இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றது இளைப்பாறுதலான ஜீவியம் கிடையவே கிடையாது. 10 பேர் கடன் கொடுக்குற அளவுக்கு என்ன செய்யணும்? வாழணும். 10 பேர் கடனே கொடுக்காட்டினாலும் கடனே இல்லாமல் என்ன செய்யணும்? வாழணும். அதுதான் இளைப்பாறுதலான ஜீவியம். அப்படிப்பட்ட ஜீவியத்துக்கு தான் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார் என்பதை கடந்த வாரத்திலே நாம் தெளிவாய் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இதை தொடர்ந்து இன்றைக்கு மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தரித்திரம் என்றால் என்ன? தரித்திரம் என்றால் என்ன என்பதற்கு மூன்றாவது காரணம் என்னவென்று சொன்னால், தரித்திரம் என்பது அது ஒடுக்குகிற ஒன்று, அது நொறுக்குகிற ஒன்று என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 33வது வசனம். உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். இதெல்லாம் சாபத்தின் பட்டியலின் கீழே வருகிறது. ஏற்கனவே ஆசீர்வாதத்தின் பட்டியலை குறித்து அவர் இங்கே பேசிவிட்டார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் அங்கே ஆசீர்வாதத்தின் பட்டியலை குறித்து பேசிவிட்டார். பிறகு 15வது வசனத்திலிருந்து 68வது வசனம் வரைக்கும் சாபத்தின் பட்டியலை அங்கே என்ன செய்கிறார்? சொல்லிக்கொண்டே வருகிறார். அதில் ஒரு காரியத்தை குறித்து தான் இங்கே நான் வாசிக்கிறோம். 33வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? நீ சகல நாட்களிலும் சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். எத்தனை நாட்கள்? ஏங்க இது ஒரு வாழ்க்கையாங்க? சகல நாட்களும் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறது இது ஒரு வாழ்க்கையா? எப்படிப்பட்டிருப்பாய்? ஒடுக்கப்பட்டிருப்பாய், நொறுக்கப்பட்டிருப்பாய். இது ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை கிடையவே கிடையாது. தரித்திரத்தினாலே அநேக குடும்பங்கள் ஒடுங்கி போனது, நொறுங்கி போனது என்பதை நாம் இன்றைக்கு கண்கூடாய் பார்க்கிறோம். எவ்வளோ நல்லா வாழ்ந்தவங்க, நல்ல செல்வ செழிப்பாய் வாழ்ந்தவங்க, இன்னைக்கு பாருங்க அப்படியே ஒடுங்கி போய் நொறுங்கி போய் ஒருவேளை சாப்பாடு யாராவது கொடுக்க மாட்டாங்களா என்ற நிலைக்கு வந்துட்டாங்க. இதுதான் தரித்திரம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தரித்திரத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டி பேசக்கூடாது. பாருங்க, நீங்க அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க அறிவீனமாய் தரித்திரத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, தரித்திரத்தை உயர்த்தி பேசுறாங்க. பாருங்க, தரித்திரம் தான் பிரதர் உன்னதமான அனுபவம், பிரதர் தரித்திரம் தான் பிரதர் மேன்மையான அனுபவம், பிரதர் தரித்திரத்தை தான் பிரதர் கர்த்தரை விரும்புறாரு, தரித்திரம் தான் பிரதர் பரிசுத்தமான வாழ்க்கை அப்படி இன்னைக்கு சபைக்கு போதிக்கிறாங்க. மக்கள் பாருங்க சபைக்கு வந்துட்டு நொந்து போய் திருப்பி வீட்டுக்கு போறாங்க. சபைக்கு வந்தா இந்த தரித்திரத்துக்கு ஒரு பதில் சொல்லுவாங்கன்னு சபைக்கு வந்தா இவர் தரித்திரம் தான் மேன்மையான அனுபவம் செய்கிறார் சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. என்னத்தை சொல்றதுன்னு தெரியல அவங்களுக்கும். எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையானவர்களை கவனியுங்கள். தரித்திரம் என்பது நொறுக்குகிற ஒன்று, ஒடுக்குகிற ஒன்று என்பதை நீங்கள் சரியாய் சத்தியவேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, பிசாசு
அநேக குடும்பங்களிலே தரித்திரத்தை போட்டு அவன் ஒடுக்கி கொண்டிருக்கிறான், நொறுக்கி கொண்டிருக்கிறான். எனவே தரித்திரம் என்பது அது ஒடுக்குகிற ஒன்று, தரித்திரம் என்பது அது நொறுக்குகிற ஒன்று, தரித்திரம் என்பது அது குத்துகிற ஒன்று, தரித்திரம் என்பது அது வேதனையான ஒன்று, தரித்திரம் என்பது அது ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. ஆமென். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் நொறுக்கப்பட்டார். அவர் என்ன செய்யப்பட்டார்? அங்கே நாம் வாசித்தோம், சகல நாளும் நீ ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருப்பாய் தரித்திரத்தினாலே. அந்த தரித்திரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக, அந்த தரித்திரம் என்கிற சாபத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக, தரித்திரம் என்கிற அந்த முள்ளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக, அந்த ஒடுக்குகிற காரியத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? நொறுக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அதே வார்த்தைங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமது சார்பாக, நமது நிமித்தமாக, நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே ஒடுக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். எதற்காக? தரித்திரம் என்கிற அந்த நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக, தரித்திரம் என்கிற அந்த ஒடுக்கத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே என்ன செய்யப்பட்டார்? ஒடுக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஆகவே கடனுக்குள் இருக்கிறவர்கள், இஎம்ஐ பிரச்சனைக்குள் இருக்கிறவர்கள், நகை கடன் பிரச்சனைக்குள் இருக்கிறவர்கள், கந்துவட்டி பிரச்சனைக்குள் இருக்கிறவர்கள் இதை விசுவாசிக்கணும், இதை ஆழமா விசுவாசிக்கணும். சும்மா அப்படி மேலோட்டமா அப்படியே பார்த்துட்டு அப்படி போயிடக்கூடாது. இது ஆழமாய் விசுவாசிக்கணும். கர்த்தாவே, கல்வாரி சிலுவையிலே எனக்காக நீர் ஒடுக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. ஒரு தூசி அளவு கூட இன்றைக்கு கடன் என்கிற இந்த நெருக்கத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது. நான் இதான் விசுவாசம். விசுவாசம் என்கிறது கம்பு சுத்துறது கிடையாது. விசுவாசம்னா என்னன்னு எனக்கு புரியல பாஸ்டர். அந்த ஒன்று எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும். எது? இந்த விசுவாசம்னா எனக்கு அது ஒன்று புரிஞ்சுட்டா போதும். விசுவாசம்னா வேற ஒன்றும் கிடையாது. அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக என்ன செய்து முடித்தார். ஆமென். அது அப்படி 100க்கு 100 நம்புறது, அதான் விசுவாசம். அவர் என்ன செய்து முடித்தார்? எனக்காக கல்வாரி சிலுவையிலே தரித்திரரானார். ஆமென். கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையிலே சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். தரித்திரத்துக்கு அடையாளமாக முள்முடி ஏற்றுக்கொண்டார். அவர் கல்வாரி சிலுவையிலே ஒடுக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஆகவே இன்றைக்கு தரித்திரம் என்கிற அந்த ஒடுக்கத்துக்குள்ளே, தரித்திரம் என்கிற அந்த நெருக்கத்துக்குள்ளே இன்றைக்கு நான் ஒரு தூசி அளவு கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். அப்ப இந்த வாயத்திலிருந்து நீங்க பேச ஆரம்பிக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த நெருக்கத்துக்குள்ள என்னை வெளியே கொண்டு வந்தபடியால் ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த ஒடுக்கத்துக்குள்ள இருந்து, தரித்திரம் என்கிற இந்த ஒடுக்கத்துக்குள்ள இருந்து ஆண்டவரே நீர் என்னை வெளியே கொண்டு வந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று பாருங்க. விசுவாசிக்கும் பொழுது பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு இதை மெடிடேஷன் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு பாருங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் துளிர்க்க ஆரம்பிக்கும், செழிப்பு உண்டாக ஆரம்பிக்கும், ஐஸ்வர்யங்கள் துளிர்க்க ஆரம்பிக்கும், பாருங்க வாழ்வு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். எனவே பாருங்க, நாம் தொங்க வேண்டிய அந்த சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தொங்கினார். நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த முள்முடியை இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நாம் நொறுக்கப்பட வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். நாம் ஒடுக்கப்பட வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் ஒடுக்கப்பட்டார். ஆமென். ஆகவே இன்றைக்கு நாம் ஒடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நாம் நொறுக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இன்றைக்கு நாம் விடுதலையோடு வாழலாம். ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க விசுவாசத்தோடு, நீங்க இன்னைக்கு விடுதலையோடு வாழலாம்.
நீங்க இன்றைக்கு செல்வ செழிப்பா வாழலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஒடுக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஆமென். அவர் கல்வாரி சிலுவையிலே ஒடுக்கப்பட்டது சத்தியம் என்றால், அவர் கல்வாரி சிலுவையிலே நொறுக்கப்பட்டது சத்தியம் என்றால், இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன் என்பதும் சத்தியம்தான். ஆமென். பாஸ்டர், என் வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் பெருசாக ஐஸ்வர்யம் இல்லையே, அப்படியே தானே இருக்கிறோம், அப்படியே ஏதோ ஒரு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு போயிட்டு தானே இருக்கிறோம். அப்போ ஏன் என் வாழ்க்கையில் எதாவது நடக்க மாட்டேங்குது? ஆண்டவர் எனக்காக சிலுவையில் நொறுக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார் சொல்கிறீங்க, முள்முடி ஏற்றுக்கொண்டார்னு சொல்கிறீங்க, சாவமானார்னு சொல்கிறீங்க. ஆனாலும் கூட ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தடுமாறல்? ஏன் அப்படியே திணறிக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் இந்த கடனை அடைச்சி முடிக்க முடியல? ஏன் ஒரு பெரிய லெவலுக்கு நாங்கள் வர முடியல? அப்படின்ற ஒரு கேள்வி கிறிஸ்தவ ஜனங்களுடைய இருதயத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அவர் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்ததுனால அது நமக்கு என்ன செஞ்சிடாது, எல்லாமே வந்துடாது. உங்கள் வீட்டில் பாருங்க, மேலே மாடியில் 1000 லிட்டர் வாட்டர் டேங்க் வச்சுருக்கிறீங்க, 10,000 லிட்டர் வாட்டர் டேங்க் வச்சுருக்கிறீங்க. அங்கே தண்ணி ஃபுல்லாக இருக்கிறனால உங்கள் கிச்சனுக்கு என்ன செஞ்சிடாது, தண்ணி வந்துடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? என்ன பண்ணணும்? குழாயை திறக்கணும். ஆண்டவரை நீங்கள் குழாயை திறந்து விடுங்க. ஆண்டவரே, நீ தான் திறக்கணும் குழாயை, நான் என்ன செய்ய மாட்டேன், திறக்க மாட்டேன். பாருங்க, இப்படித்தான் நீங்கள் விசுவாசிக்கணும். கர்த்தர் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செஞ்சு முடித்திருக்கிறாரு. இதை நீங்கள் விசுவாசிக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே பொருளாதார செழிப்பிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், பொருளாதாரத்தில் வெற்றி பெறுவீர்கள். ஆமென். ஆகவே நீங்கள் விசுவாசியுங்கள். போகும்போது, வரும்போது, உட்காரும்போது இதை குறித்து நீங்கள் பேசுங்கள், இதை குறித்து தியானியுங்கள். இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? ஒடுக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நான் இன்றைக்கு சகல நாள் ஒடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு சகல நாள் நான் நொறுக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆமென். இன்னைக்கு அநேகர் பாருங்க, தரித்திரத்தினால் அப்படியே ஒடுங்கி போயிட்டாங்க, குறுகி போயிட்டாங்க. இதை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி இதை வாங்கி, இதை பரட்டி அதை பரட்டி, இதை சமாளிச்சவங்க புதகுலிக்குள்ள பொத்துன்னு உள்ள விழுந்துட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் கை விரிச்சிட்டாங்க. ஏன்னா இது பெரிய புதகுலி, எந்த சொந்தக்காரங்க நினைச்ச முடியாது, கை கொடுக்க முடியாது. சில சமயங்களில் நம்ம சொந்தக்காரவங்க மேலே அப்படியே கோவப்படுறோம், டென்ஷன் ஆகுறோம். கொடுத்தான்னு வச்சுருக்காங்க, உதவுனா என்ன? அவங்க என்ன யோசிக்கிறாங்க? பெரிய புதகுலியாக இருக்குது, நம்ம நினைச்ச முடியாது, கை கொடுக்க முடியாது. நம்ம கை கொடுத்தோம்னா நம்மளையும் சேர்த்து நிறுத்திடுவாங்க, இழுத்து போட்டுருவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அந்த புதகுலியிலிருந்து தூக்கி விடுகிற ஒரே ஒரு நபர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. திட்டவட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் மாத்திரமே அந்த புதகுலிக்குள்ளிருந்து, அந்த கடன் என்கிற குழிக்குள்ளிருந்து உங்களை தூக்கி எடுக்க முடியும். ஆகவே இதை விசுவாசியுங்கள். சகல நாளும் நான் ஒடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சகல நாளும் நான் நெருக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தாவே, இந்த கடன் என்கிற நெருக்கத்துக்குள்ளிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தபடியால் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென். இந்த ஒடுக்கத்திலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து என்னை விசாலத்துக்குள்ளே கொண்டு வந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. விசுவாசிக்க, தியானிக்க, இதை குறித்தே பேச நான் சொல்றேன், வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாய் ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், செழிப்பு அங்கே துளிர்க்க ஆரம்பிக்கும். ஆகவே பாருங்க, தரித்திரம் என்பது அது ஒடுக்குகிற ஒன்று, நொறுக்குகிற ஒன்று. ஓகே, 4வது காரியத்தை நாம் பார்ப்போம். 4வதாக, தரித்திரம் என்றால் என்ன? தரித்திரம் என்பது அது ஒரு நுகம் என்று சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது. தரித்திரம் என்பது அது ஒரு நுகத்தடி என்று சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிப்போம். உபாகமம் 28வது அதிகாரம் 48வது வசனம். சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீர் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை கடைசி பகுதி. இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். எதை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள்? இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். சரி, நுகம் என்றால் என்ன? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இரும்பு நுகத்தடின்னு ஒன்று இருக்குது. அப்போ மரக்கட்டையிலான நுகத்தடின்னு ஒரு நுகத்தடின்னு செய்யுது,
இருக்குது. இந்த மரத்தால் செய்யப்பட்ட நுகத்தடியை நான் உங்களுக்கு விலைக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். எத்தனை பேர் ரெட்டை மாட்டு வண்டி பார்த்துருக்குறீங்க? மாட்டு வண்டியை பார்த்தது இல்லையா தமிழ்நாட்டில்? ஒத்த மாட்டு வண்டியும் பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த 2 மாடையும் கட்டியிருப்பாங்க. இந்த 2 மாடை இணைப்பதற்கு மரத்தில் செய்யப்பட்ட ஒரு உருளை கட்டை இருக்கும். ஒரு பெரிய உருளை கட்டை நீளமாக இருக்கும். அந்த உருளை கட்டையை தூக்கி என்ன செய்வாங்க, மாட்டோடைய 2 மாட்டோடைய கழுத்தில் போடுவாங்க. போட்டுட்டு கையில் எடுத்து செய்வாங்க, அதை அப்படி ஜாயின் பண்ணுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? அந்த 2 மாடை இணைக்கக்கூடிய கழுத்தில் கிடக்குது பாருங்க ஒரு உருளை கட்டை. அந்த உருளை கட்டை தான் என்னது, நுகம் அல்லது நுகத்தடி. இதை போல இரும்பு நுகத்தடியும் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் என்ன செய்வார்கள், போடுவார்கள். அருமையானவர்களை கவனியுங்கள். இன்றைக்கு அநேகருடைய கழுத்திலே தரித்திரம் என்கிற நுகம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தரித்திரம் என்கிற நுகம் என்ன நுகம்? தரித்திரம் என்கிற நுகம், கடன் என்கிற நுகம், ஏழ்மை என்கிற ஒரு நுகம் அவருடைய கழுத்திலே கிடக்கிறதை நான் பார்க்கிறோம். இந்த 2 மாட்டோடைய கழுத்துலையும் அந்த கட்டையை போட்டுருவாங்க. போட்டுட்டா அதுக்கு பிறகு அந்த மாடுனால நிமிர்ந்து என்ன செய்ய முடியாது, மேலே பார்க்க முடியாது. அது அந்த மாட்டுக்காரர் எப்போ வந்து அதை அவுத்து விடுறாரோ அப்போ தான் அது என்ன செய்ய முடியும், ஃப்ரீ ஆக முடியும். அது போய் தண்ணி குடிக்க முடியும், அது போய் இலைப்பாற முடியும். அது வரைக்கும் அது அப்படியே என்ன செய்யணும், போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அநேகருடைய கழுத்தில் இன்றைக்கு தரித்திரம் என்கிற நுகம் உருளை கட்ட என்ன செய்யுது, கிடக்குது. நிமிர முடியல, இலைப்பாறுதலை வாழ முடியல, சமாதானமாய் வாழ முடியல, சந்தோஷமாய் வாழ முடியல. தரித்திரம் என்கிற நுகம் அவருடைய கழுத்தில் என்ன செய்கிறது, கிடக்கிறது. பிசாசு அநேகருடைய கழுத்திலே தரித்திரம் என்கிற நுகத்தடியை வைத்து அவன் அழித்து கொண்டிருக்கிறான். அந்த மாட்டை ஓட்டி செல்கிறவன் எப்படி அந்த நுகத்தடியை கழுத்தில் போட்டு அதை நடத்துகிறானோ, அதை போல பிசாசு என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், அநேகருடைய கழுத்திலே தரித்திரம் என்கிற, அநேகருடைய குடும்பத்திலே, அநேகருடைய வாழ்க்கையிலே பாருங்க, தரித்திரம் என்கிற அந்த உருளைக்கட்டையை போட்டு, தரித்திரம் என்கிற அந்த நுகத்தை போட்டு பாருங்க அழுத்தி கொண்டிருக்கிறான். அவங்களால எழும்ப முடியல, அவங்களால மேலே வர முடியல. எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, புருஷன் மனைவி சேர்ந்து சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் சேர்ந்து சம்பாதிக்கிறாங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பாருங்க மேலே எழும்ப முடியல, ஒரு வீடை கட்ட முடியல, ஒரு வண்டியை வாங்க முடியல, ஒரு காரை வாங்க முடியல, கடன் அடைச்சு முடிக்க முடியல. வாழ்க்கையில் பாருங்க ஒரு இலைப்பாறுதல் அற்ற ஜீவியம். என்னடா வாழ்க்கை அது? மதுரை பக்கம் சொல்லுவாங்க பாருங்க, என்ன கழுத பொழப்பு அப்படின்னு வாங்க பாருங்க. அந்த மாதிரி மக்கள் பாருங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. தரித்திரம் என்கிற அந்த நுகத்தடியை வைத்து பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கிறான், அழுத்தி கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, தரித்திரம் என்கிற இந்த நுகத்தினாலே அநேக குடும்பங்கள் கூனி குறுகி போனது என்பது மறுக்க முடியாத உண்மை. கூனி குறுகி போனது. நாமளே ஆச்சரியப்படுறோம், எப்படி வாழ்ந்த குடும்பம், இவ்வளவு நல்லா வாழ்ந்த குடும்பம் தெருவுக்கு வந்துருச்சு. இப்படி வரும்னு சொல்லி நம்ம நினச்சி கூட பார்க்கல. இப்படி அவ்வளவா, நாம கூட முன்னேற நல்லா சாப்பிட்றோம், உங்களை பாரு இப்படி ஆயிட்டாங்க, அப்படியே தாங்கிக்கிற முடியல. எல்லாம் இருக்கிறீங்களா? தரித்திரம் என்பது ஒடுக்குகிற ஒன்று, நொறுக்குகிற ஒன்று, கூனி குறுக பண்ணுகிற ஒன்று. சத்தியவேதத்தெல்லாம் பாருங்க, வசன ஆதாரத்தோடு நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பார்த்துட்டு பிறகு தரித்திரத்தை குறித்து மேன்மை பாராட்டினா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தரித்திரத்தை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க பாருங்க. நீங்க அநேக சபைக்கு பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு, மகனே கலங்காதே, கர்த்தர் தான் இந்த தரித்திர பாதையில உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அறிவு இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் எப்படிங்க தரித்திரத்தின் பாதையில் நடத்துவாரு? கர்த்தர் எப்படி வியாதியின் பாதையில் நடத்துவாரு? கர்த்தர் எப்படி கடனுக்குள்ள நடத்துவாரு? கொஞ்சமா யோசிக்க வேணாம், கொஞ்சமா சிந்திக்க வேணாம், கொஞ்சமா வசனத்துக்கு ஏற்ற மாதிரி பேச வேணாம். கர்த்தர் ஒரு நாள் தரித்திரத்தின் பாதையில் நடத்த மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் வியாதியின் பாதையில் நடத்த மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் நமக்கு வியாதியை தரமாட்டார். கர்த்தர் ஒரு நாள் நமக்கு தரித்திரத்தை தரமாட்டார். திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தரித்திரத்தை விடுதலையாக்குவதற்காக தான் அவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக தரித்திரர் ஆனார். ஆமென். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு நம்மித்தம் அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரர் ஆனார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும்.
சும்மா அப்படி ஒரு மேகமூட்டமா சொல்ல முடியாது பாஸ்டர், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியுமா, அப்படிலாம் பேசக்கூடாது. கிளியராக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். இப்படித்தான் தரித்திரம் என்பது அது முள்ளு, தரித்திரம் என்பது அது ஒரு சாபம், தரித்திரம் என்பது அது ஒடுக்குகிற ஒன்று, நொறுக்குகிற ஒன்று, தரித்திரம் என்பது அது ஒரு நுகத்தடி. இந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஒரு தூசி அளவு கூட இன்றைக்கு நான் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. தெளிவா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். ஆமென். அப்பதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்றை செய்ய முடியும். சும்மா அப்படி மேகமூட்டமா இப்படி இருக்கலாம் பிரதர், அப்படி இருக்க முடியல பிரதர், சொல்ல முடியாது பிரதர். பரலோகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறோம் பிரதர். பரலோகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்களா? பூலோகத்தில் எப்படி வாழணும் அப்படி என்பதை பற்றி எங்கே போய் கேட்க போறீங்க? பரலோகத்தில் போய் கேட்டு என்ன பண்ண போறீங்க? இந்த பூலோகத்தில் எப்படி வாழணும் என்பதை பற்றி எங்கே தான் கேட்கணும்? ஸ்கூலில் டீச்சர் சொல்கிறாங்க, டே கேள்வி பதில் புரியல, திருப்பி திருப்பி கேளு. வீட்டில் போய் மண்டையை சொரியாத. வீட்டில் போய் சில பயல்களும் பிள்ளைகள் வீட்டில் போய் மண்டையை சொரியுது. ஏன்னா இங்கே விளாண்டுக்கிட்டு இருக்கிறது, கவனிக்கிறது கிடையாது ஒழுங்கா கிளாஸில். அப்புறம் போய் டீச்சர் இப்படி சொன்னாங்களா அப்படி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம் எனத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருது. முட்டையை போட்டு அனுப்பிச்சி விட்ற வேண்டியதான். போகணும். டீச்சர் திருப்பி திருப்பி கேட்டாங்கல்ல, புரியுதா புரியலையா, திருப்பி சொல்கிறேன், கை தூக்கு, புரியலன்னா சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாங்களா சொல்லலையா? பூலோக வாழ்க்கை குறித்து பரலோகத்தில் போய் என்ன செய்யக்கூடாது, இங்கேயே கேட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடணும், இங்கே தெளிவாயிடணும், இங்கே நல்லா வந்துடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். ஆகவே தரித்திரம் என்பது ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. தரித்திரம் என்பது ஒரு சாபம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தரித்திரம் என்பது அது ஒரு முள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தரித்திரம் என்பது அது ஒரு ஒடுக்குகிற ஒன்று, நொறுக்குகிற ஒன்று. தரித்திரம் என்பது கூனி குறுக பண்ணுகிற ஒன்று. இதையெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமது சார்பாய் கல்வாரி சிலுவையில் செய்து கொண்டார், சுமந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை என்கிற அந்த நுகத்தை அவர் எருசலேமின் வீதிகளிலே அவர் சுமந்து கொண்டு போனார் என்பதை சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். மாட்டோடைய கழுத்துல இந்த உருளைக்கட்டை கிடக்குது, அழுத்துது, எழும்ப முடியல, நிமிர முடியல, இளைப்பாறுதலாய் இருக்க முடியல, ஓய்வெடுக்க முடியல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை என்கிற நுகத்தை, சிலுவை மரணத்தை எருசலேமின் வீதிகளிலே அவர் நமது சார்பாய் சுமந்து கொண்டு போனார் என்பதை சத்தியவேதத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். எதற்காக அவர் சிலுவை என்கிற அந்த நுகத்தை அவர் சுமந்து கொண்டு போனார்? தரித்திரம் என்கிற அந்த நுகத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக. ஆமென். தரித்திரம் என்கிற நுகம், கடன் பிரச்சனை என்கிற அந்த நுகம், ஏழ்மை என்கிற அந்த நுகம், அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை என்கிற அந்த நுகத்தை நமது சார்பாக அவர் என்ன செய்து கொண்டார்? சுமந்து கொண்டு போனார். எனவே இன்றைக்கு நாம் விடுதலையோடு என்ன செய்யலாம்? வாழலாம். ஆமென். இன்றைக்கு நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை விடுதலையாக்கப்பட்டிருக்கோம் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே இதிலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இதை தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் தரித்திரம் என்கிற அந்த நுகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். திரும்ப திரும்ப சொல்லணும். இந்த கடனை குறித்த ஒரு டார்ச்சர் நமக்கு மனதுக்குள்ள வரும் பொழுது, அந்த கடனை குறித்து யோசிக்கும் பொழுது, ஒரு குழப்பம் வரும் பொழுது, அதை குறித்து அப்படியே ஒரு இருதய கரைதல் உண்டாகும் பொழுது என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? இதை மனதில் கொண்டு வரணும். கர்த்தாவே, கல்வாரி சிலுவை நீர் சுமந்து கொண்டு போனீர் ஆண்டவரே, கல்வாரி சிலுவையை நீ சுமந்து கொண்டு போனீர், எனக்காக அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே, என்னை இன்றைக்கு விடுதலை ஆக்கி இருக்கிறீர் ஆண்டவரே, நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லும் மறுபடியும், நான் தரித்திரம் என்கிற அந்த நுகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை இளைப்பாறுதலான ஜீவியத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இளைப்பாறுதலான ஜீவியம், சமாதானமான ஜீவியம். ஆமென். அது மாத்திரமல்ல, பிசாசு கிறிஸ்தவ ஜனங்களுடைய மனதிலே ஒரு பொய்யை விதைத்து வைத்திருக்கிறான். நீங்கள் ஆழமாய் கவனிக்க வேண்டும். கிறிஸ்தவ ஜனங்களுடைய மனதிலே பிசாசு ஒரு பொய்யை விதைத்து வைத்திருக்கிறான். அது என்ன பொய்? தேவன்தான் நம்மை தரித்திரத்துக்குள்ளே நடத்துகிறார். தேவன் நம்மை தரித்திரத்தை கொடுத்து நம்மை என்ன செய்கிறார்? அவர் சோதிக்கிறார் என்கிற ஒரு பொய்யை இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுடைய மனதிலே பிசாசு விதைத்து வைத்திருக்கிறான். 40 கவனியுங்கள். தேவன் தான் நம்மை
வறுமைக்குள்ளே நடத்தி வறுமையினாலே அவர் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கிறார். தரித்திரத்தினாலே தேவன் நம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சோதித்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பொய்யை பிசாசு கிறிஸ்தவ ஜனங்களுடைய மனதிலே அவன் விதைத்து வைத்திருக்கிறான். இது முற்றிலும் தவறு. இது சுத்த பொய் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் சத்தியவேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு நாளும் தரித்திரத்தை கொடுத்து என்ன செய்ய மாட்டாரு? சோதிக்க மாட்டாரு. வறுமையை கொடுத்து தேவன் நம்ம என்ன செய்ய மாட்டாரு? சோதிக்க மாட்டாரு. இன்னைக்கு மக்கள் பாருங்க, அதான் ஆழமா நம்புறாங்க. கர்த்தர் என்னை இந்த தரித்திரத்தின் பாதையில் நடத்துறாரு. அடியேனை கர்த்தர் தரித்திரத்தை கொடுத்து செய்து கொண்டிருக்கிறாரு, சோதித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நைட்ல என்கிட்ட வேற பேசிட்டாரு, மகனே கலங்காதே அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. அதனால அடியனுக்காக எல்லாரும் செய்து கொள்ளுங்கள் ஊக்கமாய். எதுக்கு அடியனுக்காக ஊக்கமா ஜெபிக்கணும்? அதான் கர்த்தர் கொடுத்தாரு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஊக்கமா ஜெபிக்கணும்? மக்கள் பாருங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க, ஒரு தெளிவில்லாம என்ன செய்யறாங்க? கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறாரு, தோத்திரம் மட்டும் பேசாரில் படுத்து கிடக்க வேண்டியதானே, அப்புறம் அதுக்கு அடியனுக்காக ஊக்கமா ஜெபிக்கன்னு சொல்லி வேற சொல்லணும். இங்க சாட்சி வேற என்ன செய்யணும்? சொல்லணும். சர்வ குழப்பத்தில் இருக்கிறாங்க பாருங்க. அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தர் ஒரு நாளும் தரித்திரத்தை கொடுத்து நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? சோதிக்க மாட்டார். வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. விளக்கம் தேவையா? இந்த வசனம் விளக்கம் தேவையா உங்களுக்கு? தெளிவா சொல்றாரு பாருங்க யாக்கோபிங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பானாக. சொல்லாது. ஆனா இன்னைக்கு சபைக்கு சொல்லிட்டு இருக்காங்களே, கர்த்தர் தான் தரித்திரத்தை கொடுத்து சோதிக்கிறாரு, கர்த்தர் தான் வியாதியை கொடுத்து சோதிக்கிறாரு. நான் ரோட்ல போய்கிட்டு இருந்தேனா கர்த்தர் என்ன செஞ்சாரு? லாரிக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டு என் காலை ஒடிச்சு விட்டார். அடியனுக்காக ஊக்கமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் லாரிக்குள்ள பிடிச்சி என்ன செஞ்சாரா? கர்த்தருக்கு வேலை இல்லை பாருங்க. இதான் வேலையா அவருக்கு? யார் லாரிக்குள்ள பிடிச்சி தள்ளி விடலாம், யாருடைய தலையை உடைக்கலாம், காலை உடைக்கலான்னு சொல்லிட்டு மக்கள் பாருங்க குழம்பி போய் கிடக்குறாங்க பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அப்ப ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தாரு. ஆபிரகாமை கர்த்தர் தரித்திரத்தை கொடுத்து சோதித்தாரு. தரித்திரத்தை கொடுத்து சோதித்தாரா? வியாதியை கொடுத்து சோதித்தாரா? ஆபிரகாமும் சோதிச்சாரு. அங்க என்ன நடக்குதுன்னா, அதுக்கு பேரு தான் ஃபெய்த் டெஸ்ட். என்ன டெஸ்ட்? விசுவாச. எல்லாம் இருக்கிறீங்களா? அது எக்ஸாம் எழுதுன மாதிரி. இப்போ வருஷம் முழுவதும் பாடம் நடத்துகிறாங்க ஸ்கூலில் இல்லையா? கடைசியாக என்ன செய்கிறாங்க? பரீட்சை வைக்கிறாங்க. எதுக்கு பரீட்சை வைக்கிறாங்க? யாருக்கான்னு தெரியுமா? எதுக்கு பரீட்சை வைக்கிறாங்க? உங்களை ஃபெயில் ஆக்குறதுக்கா? ஆனால் இந்த பசங்களை என்ன சொல்கிறாங்க? நம்மளை ஃபெயில் ஆக்குறதுக்காகவே என்ன செய்கிறாங்க? இந்த பரீட்சையை, இந்த பரீட்சையவே என்ன செஞ்சிடணும்? ஒழிச்சிடணும். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுங்கப்பா, அவருக்கு ஓட்டு போடுவோம். டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து உங்களை ஃபெயில் ஆக்குற வேலையில் இல்லை, இந்த வருஷம் முழுவதும் நடத்தியிருக்காங்களே, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்குதுங்கிறத அவன் செய்கிறாங்க, அங்கே பரிசோதிச்சு பார்க்குறாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. உங்களை ஃபெயில் ஆக்குறது நோக்கம் இல்லை. கூடுமானா நீங்கள் ஃபெயிலானால் யாருக்கு தான் ரைடு விழுகும்? கிளாஸ் டீச்சருக்கு தான் என்ன செய்யும்? ரைடு விழுகும். அதனால் உங்களை பாஸ் ஆக்குற வேலையில் அவங்க இருக்கிறாங்க. ஆகவே ஆபிரகாமை கர்த்தர் தரித்திரத்தை கொடுத்து சோதிக்கல, வியாதியை கொடுத்து சோதிக்கல, அவனுடைய விசுவாசத்தை செய்யறாரு, டெஸ்ட் பண்றாரு. அவ்வளவுதான், விசுவாசத்தை செய்யறாரு, சோதிச்சு பார்க்கிறாரே தவிர தரித்திரத்தை கொடுத்து செய்யல, சோதிக்கல. ஆகவே தேவன் ஒரு நாளும் தரித்திரத்தை கொடுத்து என்ன செய்ய மாட்டார்? சோதிக்க மாட்டார். வியாதியை கொடுத்து என்ன செய்ய மாட்டாரு? சோதிக்க மாட்டார். கையகால ஒடிச்சு என்ன செய்ய மாட்டாரு? சோதிக்க மாட்டார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல கைப்பிடிச்சு சந்தோஷமா சொல்லுங்க. தேவன் ஒரு நாளும் வியாதியை கொடுத்து, தரித்திரத்தை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து உங்களை சோதிக்க மாட்டாரு. ஆமென். கர்த்தர் தான் சோதிக்கிறார் சொன்னாங்கன்னா வாயை டக்குன்னு பொத்திருங்க, வாயை திறக்காதீங்க இனிமேல். கர்த்தர் ஒரு நாள் அப்படி பண்ண மாட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே பிசாசுடைய பொய் என்ன செய்யக்கூடாது? நம்ப கூடாது. கர்த்தர் தான் தரிசனத்தை கொடுத்து சோதிக்கிறாரு, வியாதி கொடுத்து சோதிக்கிறான்னு சொல்லி கிறிஸ்தவ மக்களுடைய மனதில் பிசாசு என்ன செஞ்சிருக்கிறான்? போட்டு விட்டுருக்கிறான். இந்த குருவியெல்லாம் பார்த்தீங்கன்னா, காக்கா குருவி புறாவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது எங்கேயோ முளைச்ச விதையை கொண்டு வந்து எங்கே போட்டு போயிடும்? வேற எங்கேயோ இடத்துல போட்டு போயிடும். அது சாப்பிட்டது எங்கேயோ இருக்கும், அந்த பழத்தை பிடுங்கின இடம் எங்கேயோ இருக்கும். ஒருவேளை ஆஸ்திரேலியா கூட இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிற சீனா ஜப்பானா கூட இருக்கலாம். அது பாருங்க வாயில் கவிக்கிட்டே பறந்து வந்து எங்கே போட்டு போயிருச்சு? இங்கே வந்து போட்டுட்டு போயிருச்சு. இது எப்படி இந்த செடி சம்மந்தமே இல்லாமல் இங்கே முளைச்சிச்சு அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஒன்றும் விதைக்கலை. யார் விதைச்சா? குருவி காக்கா புறா என்ன செஞ்சிருச்சு? விதைச்சி விட்டு போயிருச்சு. இன்னைக்கு பிசாசு யாரை வச்சு தவறான விதைகளை விதைக்கிறான் தெரியுமா? பாஸ்டர்களை வச்சு விதைச்சிக்கிட்டு இருக்கிறான். சில பாஸ்டர்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், விதைச்சிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் தான் பிரதர் வியாதியை கொடுக்கிறாரு, கர்த்தர் தான் பிரதர் தரித்திரத்தை கொடுக்கிறாரு, கர்த்தர் தான் உன்னை இந்த கஷ்டத்தின் பாதையில் நடத்துகிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா, தோத்திரம் 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 போட்டு உட்காந்துரு. பிசாசுடைய பொய்யை நம்பவே நம்பாதீங்க. கர்த்தர் ஒரு நாள் வியாதியை கொடுக்க மாட்டார். நான் ஆராதிக்கிறேன் என்னுடைய தேவன் ஆரோக்கியத்தின் தேவன், ஆரோக்கியத்தின் தேவன். எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் வீட்டாருக்கோ ஒரு நாள் வியாதியை கொடுக்க மாட்டாரு. கர்த்தர் ஒரு நாள் தரித்திரத்தை கொடுக்க மாட்டாரு. என்னுடைய தேவன் அவர் சாபத்தின் தேவன் அல்ல, அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். என்னுடைய தேவன் அவர் தரித்திரத்தின் தேவன் அல்ல, என்னுடைய தேவன் அவர் ஐஸ்வரியத்தின் தேவன். ஆமென். எனக்கு ஐஸ்வரியத்தை கொடுப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையில் நீசக்கோலமாய் தொங்கினார், தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஆகவே சரியான ஒரு ஸ்டாண்டிங்ல, சரியான ஒரு நிலையில தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். ஆகவே பிசாசின் பொய்யை ஒரு நாள் நம்பாதீர்கள், சத்தியத்தை என்ன செய்து கொள்ளுங்கள்? பற்றி கொள்ளுங்கள். ஆமென். வாசிப்போம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்த அடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். உங்கள் நுகத்தடியை என்ன செய்து முறித்து, எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய நுகத்தடியை முறித்து. முறித்தா கழுத்துல போட்டு விட்டா? நுகத்தடியை கழுத்துல போட்டு விடுறவர் கிடையாது. தரித்திரம் என்கிற நுகத்தை கழுத்துல போட்டு விடுறவர் கிடையாது. வியாதி என்கிற நுகத்தை கழுத்துல போட்டு விடுறவர் கிடையாது. வியாதி என்கிற நுகத்தை முறிக்கிறவர் கர்த்தர். ஆமென். தரித்திரம் என்கிற நுகத்தை முறிக்கிறவர் கர்த்தர். கடன் பிரச்சனை என்கிற நுகத்தை முறிக்கிறவர் கர்த்தர். ஆகவே சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்குது? வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே நான் பார்க்கிறோம், உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அப்ப நுகம் என்ன பண்ணுது? நிமிர விடாம அப்படியே என்ன செய்யுது? கழுத்தை போட்டு அழுத்துது. தரித்திரம் என்ற நுகம் அழுத்துது. கர்த்தர் என்ன பண்றாரா? அதை முறிச்சு நம்மளை என்ன செய்யறாராம்? நிமிர பண்ணுகிறாராம். ஒரு இளைப்பாறுதல் கர்த்தர் செய்கிறார், நம்மளை அவர் கொண்டு வருகிறாராம். இங்க நான் பார்க்கிறோம், நுகத்தடியை முறித்து என்ன செய்து, அப்புறம் சொல்லப்பட்டிருக்குது, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற. எல்லா காரங்களுக்கு சொல்லுவோமா? என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற. ஆமென். எனவே கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்றாரு. அந்த கடன் என்கிற அந்த நுகத்தை முறிச்சு, தரித்திரம் என்கிற அந்த நுகத்தை முறிச்சு கர்த்தர் என்ன செய்றார்? நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளா இராதபடிக்கு. யாருக்கு அடிமைகளா இராதபடிக்கு? யாருக்கு? இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே 430 வருஷங்கள் அடிமைகளா இருந்தார்கள். எத்தனை வருஷம்? 430 வருஷம்.
கிட்டத்தட்ட 4-5 தலைமுறையாக அவர்கள் அடிமையா இருக்கிறாங்க, கொத்தடிமையா கிடக்குறாங்க. பார்வோன் ராஜா பாருங்க அவங்களை போட்டு அழுத்துறான், ஒடுக்குறான், நொறுக்குறான். அதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் கழுத்திலே போடப்பட்டிருக்கிற அந்த பார்வோன் அந்த எகிப்தினுடைய அந்த நுகத்தை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஆகவே இங்கே எகிப்து என்பது அது பிசாசின் ராஜ்யத்துக்கு அடையாளமாயிருக்கிறது. பார்வோன் பிசாசுக்கு அடையாளமாயிருக்கிறான். இங்கே நுகம் என்பது தரித்திரத்துக்கு அடையாளமாயிருக்கிறது, வியாதிக்கு அடையாளமாயிருக்கிறது, அடிமைத்தனத்துக்கு அடையாளமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க 430 வருஷங்கள் அவர் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள் என்பதை நாம் சத்திய வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு நாளும் இவர்கள் பாருங்க நிம்மதியாக வாழ்ந்தது கிடையாது. அந்த யோசேப்பு அங்க பிரதமராக இருந்த அந்த ஒரு 70 வருஷங்கள், அந்த வருஷங்கள் மாத்திரம்தான் இங்கிருந்து போன அந்த மக்கள் பாருங்க நல்ல ஒரு இலைப்பாறுதலாக வாழ்ந்தாங்க. யோசேப்பு மரித்ததுக்கு பிறகு பாருங்க வேற ஒரு பார்வோன் ராஜா அங்கே ஆளுகைக்கு வர்றான். அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இலைப்பாறுதலே இல்லை, இவங்களுக்கு நிம்மதியே கிடையாது, இவங்க நிம்மதியாக வாழ்ந்ததே கிடையாது, சரியான சம்பளமும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பாருங்க வருத்தத்தோடு அவர்கள் வாழ்க்கையை நடத்தினார்கள், வேதனையோடு அவர்கள் வாழ்க்கை என்ன செய்தார்கள், நடத்தினார்கள். எனவே கர்த்தர் என்ன பண்ணினார் என்றால் இந்த நுகத்தடியை முறித்து இவர்கள் என்ன செய்தார், விடுதலையாக்கினார். தரித்திரம் என்ற நுகத்தை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அது மாத்திரமல்ல, அதாவது நுகத்தடியை முறித்து இவர்களை இந்த இஸ்ரவேல் மக்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினது மட்டுமல்ல, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாரு. இதைத்தான் நீங்க ஆழமா கவனிக்கணும். எகிப்து தேசத்துல 430 வருஷங்கள் அடிமையா இருக்கிறாங்க. கர்த்தர் பாருங்க அவங்க கழுத்துல கிடந்த அந்த பார்வோன் என்கிற அவனுடைய அந்த நுகத்தடியை முறிச்சு பாருங்க விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர்றாரு. வெளியில கொண்டு வந்து எப்பா எப்படியாவது என்ன செஞ்சிருக்கு, கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்துருங்க, என்னுடைய வேலை விடுதலையாக்க வேண்டிய வேலை, அவ்வளோதான், விடுதலையாக்கிட்டேன், நீங்க எப்படி வாழ்க்கை நடத்துங்க போங்க அப்படின்னு கைவிரிச்சிடல, கொண்டு போய் சேர்க்கிறாரு. எங்க சேர்க்கிறாரு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்துல செய்யறாரு, கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஆகவே நம்முடைய தேவன் பாருங்க கழுத்திலே கிடக்கக்கூடிய, வாழ்க்கையில கிடக்கக்கூடிய, குடும்பத்திலே கிடக்கக்கூடிய தரித்திரம் என்கிற நுகத்தை முறிக்கிறவர் மட்டுமல்ல, பாலும் தேனையும் நம்முடைய வாழ்க்கையில ஓட விடுகிற தேவன். ஆமென். பாலையும் தேனையும் ஓட விடுகிற தேவன். ஆமென். நலமும் விசாலமுமான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிற தேவன். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். என் மேலே இருந்த தரித்திரம் என்கிற நுகத்தை முறித்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்துக்குள்ளே, கானான் தேசமாகிய கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள்ளே கர்த்தர் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவியத்துக்குள்ளே என்ன செய்திருக்கிறார்? கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அது தரித்திரம் முடித்த ஜீவியம் கிடையாது, அது ஏழ்மையான ஜீவியம் கிடையாது, அது வியாதியான ஜீவியம் கிடையாது, ஆரோக்கியமான ஜீவியம். ஆமென். ஆசீர்வாதமான ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அது செல்வ செழிப்பான ஜீவியம். ஆகவே இங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம், உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகவே இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த தரித்திரத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து, அந்த வியாதியிலிருந்து, அந்த இலைப்பாரற்ற ஜீவியத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேன் ஓடுற தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தது உண்மை என்றால் இன்றைக்கும் கர்த்தர் அந்த வேலையை தான் செய்கிறாரு. அதனால சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத. அன்றைக்கு செய்த கர்த்தர் இன்றைக்கு செய்கிறார், இன்றைக்கு செய்த கர்த்தர் என்றைக்கு செய்வாரு? செய்வார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் அந்த வேலை தான் இருக்கிறாரு. எந்த வேலையில? நுகத்தடிகளை முறிக்கிற வேலையில, பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்குள்ள கொண்டு வருகிற வேலையில தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் ஆழமாய் கவனிக்க வேண்டும். ஆகவே தரித்திரம் என்பது அது ஒரு நுகத்தடி. ஆமென்.
தரித்திரம் என்பது அது ஒரு நுகத்தடி, தரித்திரம் என்பது அது ஒரு சாபம், தரித்திரம் என்பது அது ஒடுக்குகிற ஒன்று, நெருக்குகிற ஒன்று, தரித்திரம் என்பது அது ஒரு குத்துகிற ஒன்று, வேதனையான ஒன்று. அது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது. ஆமென். அது மாத்திரமல்ல, செழிப்பு என்பது அது மனுஷனுடைய திட்டம் அல்ல, அது தேவனுடைய திட்டம் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் சத்திய வேதத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Prosperity is God's idea. தேவனுடைய ஒரு திட்டம். அது மனிதனுடைய ஒரு திட்டம் கிடையவே கிடையாது. மனுஷன் என்ன நினைக்கிறானா, செழிப்பை நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டோம் போல. செழிப்பை மனுஷன் ஒன்று என்ன செய்யல, கண்டுபிடிக்கல. உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். செழிப்பை ஏதேன் தோட்டத்தை ஆதாம் ஏவாள் கண்டுபிடிச்சாங்களா, அது கர்த்தர் கண்டுபிடிச்சாரா? பதில் சொல்லுங்க. ஆதாம் ஏவாள் உபவாசம் இருந்தாங்களா 41 நாள்? ஆண்டவரே ஏதேன் தோட்டத்தை ஒரு தோட்டத்தை நினைச்சிங்க எங்களுக்கு உண்டாக்கித்தாங்க ஆண்டவரே, அதில் நானும் என் பஞ்சாயத்து என்ன செய்கிறோம், நாங்கள் பாட்டுக்கு சந்தோஷம் வாழ்ந்துக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணாங்களா? அவங்க கேட்டாங்களா? அதான் சொல்கிறேன், செழிப்பு என்பது, ஐஸ்வர்யம் என்பது அது தேவனுடைய திட்டம், அது மனுஷனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. அது தேவனுடைய திட்டம் என்பதை சத்திய வேதத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் பாருங்க, இதை ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்களுக்கு மூச்சு திணறலா இருக்குது. ஆசீர்வாதம் சொல்றாங்க, செழிப்புன்னு சொல்றாங்க, ஐஸ்வர்யம் சொல்றாங்க. இதெல்லாம் பிசாசுடைய ஒரு இது. இதெல்லாம் கர்த்தருடையது கிடையவே கிடையாது. கர்த்தருடையது கிடையாதுன்னா பேசாட்டில் ஆதாம் ஏவாளை கொண்டு போய் சகாரா பாலைவனத்தில் கர்த்தர் விட்டுருக்கணும். சகாரா பாலைவனம் படிச்சிருக்கீங்களா ஸ்கூல்ல? எங்க கொண்டு போய் விட்டுருக்கணும்? சகாரா பாலைவனத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த நயாகரா ஃபால்ஸ் பக்கத்தில் கொண்டு போய் விட்டுட்டு தண்ணி வேணும் போய் பறந்து நீ செஞ்சுட்டு போய் குடிச்சிட்டு வா. உன் மனைவி தண்ணி கேட்டாலும் அங்கேருந்து நினச்சி ஆழம் அங்கேருந்து கீழே குதிச்சு ஒரு ஜக்கில் என்ன செஞ்சுட்டு மோந்துட்டு உன் மனைவிக்கு வேணா கொடு. அவளை கஷ்டப்பட்டு தான் நீ வாழணும், அவ்வளோ சிரமப்பட்டு தான் நீ வாழணும் சொல்லி செஞ்சுருக்கணும். கத்தரை அங்கே கொண்டு போய் விட்டுருக்கணும். ஆனால் கத்தரை எங்கே கொண்டு வச்சாரு? அங்கே ஓடுது பாருங்க 4 பெரிய ஆறு. ஆமே, பொன் விளையுது. அவ்வளவு செல்வ செழிப்பான ஒரு இடம் தான் இது, ஏதேன் தோட்டம். Prosperity is God's idea, not man's idea. அது மனுஷனுடைய திட்டம் கிடையவே கிடையாது, அது தேவனுடைய திட்டம் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 112:3. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? சத்தமா சொல்லுங்களேன். எவன் வீட்டில்? அதான் இப்போ கேள்வி. வீட்டில் இருக்கும்னா எவன் வீட்டில்? துன்மார்க்குடைய வீட்லையா? சாரா வியாபாரி வீட்லையா? டாஸ்மாக் ஓனரோடைய வீட்லையா? யார் வீட்டில் இருக்கும்? இங்கே பார்த்து சொல்லுங்க, பைபிளை பார்த்து சொல்லுங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். இது மற்ற மொழிபெயர்ப்பில் எப்படி வந்திருக்குதுன்னா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும், இங்கே நம்ம பைபிள் வந்திருக்கு செல்வமும் சொத்தும் அவன் வீட்டில் என்ன செய்யும்? இருக்கும். யாருடைய வீட்டில்? 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா யாருடைய வீடு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிளஸட் மேன், கொடுத்து வைத்தவன், பேறு பெற்றவன். அவனுடைய வீட்டில் என்ன இருக்குமா? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்குமா. யாருடைய வீட்டில்? கர்த்தருடைய கட்டளைகளிலே மிகவும் பிரியமா இருக்கிறானே அந்த மனுஷன், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிச்சு நடக்கிறானே அந்த மனுஷன், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிச்சு நடக்கிறாளே அந்த மனுஷி, அந்த மனுஷியுடைய வீட்டில், அந்த மனுஷனுடைய வீட்டில் என்ன இருக்குமா? ஆஸ்தியும் சொல்லக்கூடாது. எது சொல்லக்கூடாது? ஆஸ்தி ஐஸ்வர்யம்னு சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது. ஏப்பா பைபிளில் போட்டிருக்கேப்பா, ஆஸ்தி ஐஸ்வர்யம் எங்க போட்டிருக்குது? பைபிளில் போட்டிருக்குது. அதைத்தானே வாஸ்தவம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில இருக்கும். யாருடைய வீட்டில்? கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறானே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறானே, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறானே, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறானே, அவனுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் செல்வமும் சொத்தும் என்ன செய்யுமாம்? இருக்குமா. ஆமே.
எனவே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தேவனுடைய திட்டமா இருக்கிறபடினாலே தான் அது வீட்டிலே இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எது தேவனுடைய திட்டம்? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் எங்க இருக்கணும்? யார் வீட்டில் இருக்கணும்? நம்ம வீட்டில் இருக்கணும். அது தேவனுடைய திட்டம். அது தேவனுடைய திட்டமா இருக்கிறதுனால தான் இங்கே கர்த்தர் சொல்றாரு, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் என்ன செய்யும்? இருக்கும். ஆகவே தேவனுடைய திட்டம் என்ன? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நம்முடைய வீட்டில் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென். தரித்திரமும் ஏழ்மையும் நம்முடைய வீட்டில் இருப்பது தேவனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நம்முடைய வீட்டில் இருப்பது தான் தேவனுடைய திட்டம். பக்கத்தில் கையை பிடிச்சி சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க, தரித்திரமும் கடன் பிரச்சனையும் உங்க வீட்டில் இருக்கிறது தேவனுடைய திட்டம் கிடையாது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்க வீட்டில் இருப்பது தான் தேவனுடைய திட்டம். ஆமென். அப்ப நடு வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டே தான் சொல்லணும், தரித்திரியம் பிடிச்ச பைய வீடு இந்த வீடு, இந்த வீட்டில் கொண்டு வந்து நீ கட்டி போட்டாங்க, போய் இந்த வீட்டில் போய் என்ன செஞ்சாங்க? நீ என்ன அமைதியா இருக்கிறீங்க எல்லாரும்? எல்லாத்தையும் மாத்தணும்னா வாயை என்ன செய்யணும்? இப்ப மாத்தணும். வாயை மாத்தாம, எண்ணங்களை மாத்தாம என்ன செய்ய முடியாது? எதையுமே மாற்ற முடியாத அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டிலே இருக்கும். ஆமேன். கிச்சன்ல போய் நின்றுக்கிட்டு ஆமேன், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் என்ன செய்யும்? இருக்கும். பீரோ மேல கையை வச்சு ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என்ன செய்யும்? வீட்டில் இருக்கும். ஆமேன். உங்க பேர்ஸ் கை மேல, உங்க பேர்ஸ் மேல கையை வச்சு ஆஸ்தி ஐஸ்வர்யம் என்ன செய்யும்? என் பேர்ஸ்ல என்ன செய்யும்? பேர்ஸ் திறங்க பாரு, ஒன்றும் இல்லை, துக்குன்னு தூக்கி மூஞ்சில் இருந்துச்சு போட்டு விட்டுறது, போய் தொலைங்க அப்படி தூக்கி எறிகிறது. அப்படி தூக்கி எறியாம ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என் வீட்டில் இருக்கும், என் கூடையும் என் மாப்பீசரை என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமேன். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், என் ஆலைகளில் புது திராட்சரசம் புரண்டு ஓடும், களங்கள் தானியத்தால் மூடி இருக்கிறது, ஆலைகளில் திராட்சரசம் வழிந்து ஓடும், பச்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் எனக்கு திரும்ப தருகிறார். ஆமேன். பூச்சினால் அரிக்கப்பட்டது, பிசாசினால் அடித்து போகப்பட்டது எல்லாம் எனக்கு டபுள் மடங்கு திரும்ப வருது. ஆமேன். பச்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் என்ன செய்கிறார்? எனக்கு திரும்ப தருகிறார். ஆமேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இது ஆழமாய் கவனியுங்கள். ஐஸ்வர்யம் செழிப்பு என்பது அது தேவனுடைய திட்டம். ஆமேன். இது மனுஷனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. தேவனுடைய திட்டமா இருக்கிறனால தான் கர்த்தர் சொல்றாரு, அது அவனுடைய வீட்டில் என்ன செய்யும்? இருக்கும். இப்ப கையை வச்சு சொல்லுங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் செல்வமும் சொத்தும் என் வீட்டில் இருக்கும். ஆமென். சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க விசுவாசத்துல சொல்ல சொல்ல, நீங்க பேச பேச மாற்றங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். ஆமென். ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். ஐஸ்வர்யம் என்பது மனுஷனுடைய திட்டம் அல்ல, அது தேவனுடைய திட்டம். வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். மிகுந்த பொருட்களுடனே செய்வார்கள். இங்கே கர்த்தர் ஆபிரகாம் இடத்திலே சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். நீங்க ஏன் இந்த வேத பகுதிக்கு நான் வந்தேன் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என்பது அது தேவனுடைய திட்டம், அது மனுஷனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. இதற்காக தான் எடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் கவனிங்க. இங்கே கர்த்தர் ஆபிரகாம் இடத்திலே சொல்லுகிறார், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். எத்தனை பொருட்கள்? எவ்வளவு பொருட்கள்? ஏதோ 2 அலுமினி சட்டி தூக்கிட்டு வருவாங்க கஞ்சி காய்ச்சி குடிக்கிறதுக்கு. எல்லாம் என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அப்படி சொல்லல. நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளணும் சத்திய வேதத்தை.
மிகுந்த பொருட்களுடனே அவர்கள் என்ன செய்வார்கள்? புறப்பட்டு வருவார்கள் என்று இங்கே கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிறார். கவனிங்க, இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களே உருவாகல. அதை நீங்க ஆழமா கவனிக்கணும். இன்னும் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கல, ஈசாக்கு யாக்கோப்பு பிறக்கல, யாக்கோப்பு மூலமா 12 பசங்க பிறக்கல. அதுக்கு பிறகு அவர்கள் பழுகி பெருகி இஸ்ரவேல் என்கிற ஒரு கூட்டமாவே இன்னும் மாறல. ஆனால் கர்த்தர் 400 வருஷத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் சொல்றார் ஆபிரகாமிட்ட, என்ன சொல்றாரு? உன்னுடைய ஜனங்கள் அந்த அந்நிய தேசத்திலிருந்து, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். புறப்பட்டு வரும்போது 4 அனுமதி செடியை தூக்கிக்கிட்டு பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு அப்படி வரமாட்டாங்க. மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு செய்வார்கள். அதனால தான் நான் சொல்றேன், prosperity is God's idea. அது தேவனுடைய திட்டம். அது மனுஷனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. மனுஷன் ஒன்று கண்டுபிடிச்சது கிடையாது. மனுஷன் ஒன்று உருவாக்கல. இஸ்ரவேல் மக்கள் வரவே வரலங்க, ஒரு கூட்டமே வரலங்க. 400 வருஷம் எங்க இருக்குது? அதுக்கு பிறகு நடக்க போற சம்பவத்தை கர்த்தர் சொல்றாரு. மிகுந்த பொருட்களுடனே செய்வார்கள், புறப்பட்டு வெளியே வருவார்கள். தேவனுடைய மனதில் இருக்கக்கூடிய காரியத்தை கவனியுங்கள். நம்முடைய தேவன் ஒரு தரித்திர சாமி கிடையாது, ஒரு பரதேசி பண்டாரம் கிடையாது, ஒரு ஓட்டாண்டி சாமி கிடையாது. நம்முடைய தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்துக்கு பூமிக்கு ஓனர், எல்லா வெள்ளிக்கு எல்லா பொண்ணுக்கும் சொந்தக்காரர். அவர் சொல்லுகிறார் தம்முடைய ஜனங்களை குறித்த ஒரு திட்டத்தை. என்னுடைய ஜனங்கள் அவர்கள் மிகுந்த பொருட்களுடன் என்ன செய்வார்கள்? வெளியே புறப்பட்டு வருவார்கள். எனவே ஐஸ்வர்யம் என்பது அது மனுஷனுடைய மனதிலே தோன்றினதல்ல, அது தேவனுடைய மனதிலே தோன்றினது என்பதை சத்தியவேதத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. அங்க ஆபிரகாம்கிட்ட சொன்னதை இங்க சொல்றாரு பாருங்க. மோசேட்ட சொல்றாரு, நீங்கள் போகும்போது எப்படி போவதில்லை? வெறுமையாய் போவதில்லை. அங்க கர்த்தர் என்ன சொன்னார் ஆபிரகாம்கிட்ட? உன்னுடைய ஜனங்கள் எப்படி போவாங்க? மிகுந்த பொருட்களுடனே போவார்கள். அவர்கள் வெறுமையாய் போவதில்லை. 2 வார்த்தையும் ஜாயின் பண்ணி வாசிங்க, ஈஸியா புரியும். உன்னுடைய ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் வெறுமையாய் போவதில்லை, அவர்கள் மிகுந்த பொருட்களுடன் என்ன செய்வார்கள்? போவார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எவ்வாறு போவதில்லை? வெறுமையாய் போவதில்லை. ஆகவே இந்த காலவேளையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் வெறுமையாய் வாழ்வது தேவனுடைய திட்டம் கிடையாது. ஆமென். அவர்கள் நிறைவாய் வாழ்வதுதான் தேவனுடைய திட்டம். நம்ம ஊர்ல தமிழ் மக்கள் சொல்லுவாங்க பாருங்க, நிறைஞ்ச பாக்கியம். நல்ல வார்த்தை. என்ன பாக்கியம்? நிறைஞ்ச பாக்கியம். நான் சொல்றேன், இந்த கால வேளையில தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் வெறுமையாய் வாழ்வது தேவனுடைய திட்டம் அல்ல, அவர்கள் நிறைஞ்ச பாக்கியமாய் வாழ்வதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சந்தோஷமா சொல்லுங்க, நீங்க நிறைஞ்ச பாக்கியமாய் வாழ்வதுதான் தேவனுடைய திட்டம். நீங்கள் நிறைவாய் வாழ்வதுதான் தேவனுடைய திட்டம். நீங்கள் வெறுமையாய் இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. ஹல்லேலூயா. உள்ள பதித்து கொண்டு செல்லுங்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தான் நம்புறதே கிடையாது, விசுவாசிக்கிறதே கிடையாது. ஆண்டை விட்ட வழி, ஆண்டவர் எப்படி வேணா நடத்துவாருன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. விசுவாசிக்கல ஒன்றும் செய்யாது, நடக்காது. இதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் ஆபிரகாமிட்ட சொன்னதை போலவே இங்கே மோசே கிட்ட சொல்றாரு, அவர்கள் வெறுமையா என்ன செய்வதில்லை? போவது இல்லை. நாம் வெறுமையாய் வாழ்வது தேவனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. நாம் நிறைவாய் வாழ்வது அந்த தேவனுடைய திட்டம். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் இந்த ஜனங்கள் அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? உண்மையாகவே இஸ்ரவேல் மக்கள் அங்கே 430 வருஷங்கள் அடிமையாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ஏக்கம், அவங்களுடைய தவிப்பு, அவங்களுடைய அந்த வாஞ்சை என்ன தெரியுமா? எப்படியாவதும் இந்த எகிப்து தேசத்திலிருந்து நம்ம விடுதலையானா போதும். நிறைய நம்ம அள்ளிட்டு போகிறோமோ இல்லையோ, நம்ம நிறைய இருக்கோ இல்லையோ, இங்கிருந்து விடுதலையானா அதுவே போதும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த ஒடுக்கத்திலிருந்து, இந்த நொறுக்கத்திலிருந்து, இந்த நுகத்தடியிலிருந்து, இந்த முள்ளுக்குள்ளிருந்து நாம விடுதலையானா போதும் தான் அவங்க நினைச்சாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தேனியில் அநேக ஜனங்கள் சொல்லுவாங்க, ஐயா நிறைய ஆண்டவர் எனக்கு அள்ளிலாம் கொடுக்க வேணாம். நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லுவோம் பாருங்க, சுவிசேஷம் சொல்லுவோம் பாருங்க, அப்போ சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு நிறைய அள்ளிலாம் தர வேணாம், எனக்கு கைகாலுக்கு சுகம் கொடுத்தா போதும். பார்த்துருக்கிறீங்களா? சொல்லுவாங்க சொல்லலையா? கைகாலுக்கு
இந்த ஆண்டவர் இயேசு எனக்கு சுகம் கொடுத்தா போதும்யா, எனக்கு நிறையா என்ன செய்ய வேணாம் ஒன்றும். ஆனா அவருடைய பிளான் என்ன? கை காலுக்கு சுகம் கொடுக்கறது மாத்திரம் இல்ல, நிறைய கொடுக்கிறாருங்க. இங்க பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் அவங்க என்ன நினைச்சாங்க, என்ன தவிச்சாங்க? இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலையானா போதுங்க, இங்கிருந்து வெளியே வந்து நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு நாள் ஏங்கி தவிச்சாங்க. கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, இங்க இருந்து நீ வெளியே போகும்போது வெறுமையாய் போவதில்லை, அவர்கள் மிகுந்த பொருட்களுடன் என்ன செய்வார்கள். அப்ப தேவனுடைய திட்டம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் நிறைஞ்ச பாக்கியத்தோடு வாழ்வுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். ஆமென். கர்த்தர் பாருங்க என்ன பண்ணாரு, வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்கள் என்ன செய்தாரு, புறப்பட பண்ணினார். எப்படி புறப்பட பண்ணாரு? வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்கள் புறப்பட்டு போனார்கள், மிகுந்த பொருட்களுடனே அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆகவே ப்ராஸ்பரிட்டி என்பது அது மனுஷனுடைய மனதிலே தோன்றினது கிடையவே கிடையாது, அது தேவனுடைய மனதிலே தோன்றினது. ப்ராஸ்பரிட்டி என்பது அது மனுஷனுடைய திட்டம் அல்ல, ப்ராஸ்பரிட்டி என்பது அது தேவனுடைய திட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? விசுவாசத்தினாலே கட்டவிழ்த்து விட வேண்டும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கட்டவிழ்த்து விடணும். இயேசு நாமத்தினால ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்த்து விடுறேன், இயேசு நாமத்தினால செல்வத்தை என்ன செய்யறேன், ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? கட்டவிழ்த்து விடணும். ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 டைம் 3 டைமாவதும் நான் சொல்லிடுவேன், இயேசு நாமத்தினாலே எங்கள் ஊழியத்துக்கு தேவையான பணங்கள் எல்லாம் வந்து சேருவதாக, இயேசு நாமத்தினாலே எங்களுடைய ஊழியத்துக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை நான் கட்டவிழ்த்து விடுறேன் இயேசு நாமத்தில் அப்படின்னு குறைஞ்சது ஒரு முறையாவது நினைச்சிருவேன், நான் ஒரு நாளைக்கு சொல்லிடுவேன்னு சொல்றாரு. ஆமே, எல்லாம் இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? விசுவாசத்தினால ஐஸ்வர்யத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? கட்டவிழ்த்து விடணும், ரிலீஸ் பண்ணி விடணும். கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. வாசிப்போம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகலாளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்கியிருக்கிறவரிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். என்ன செய்வாள்? கேட்கலாம் கிடைக்காதுங்க, அதுதான் சொல்ல வரேன். இப்போ கேட்டாதான் இல்லை ஆண்டவர் பார்த்து கூரையை பிச்சு பொத்துன்னு போடுவார் நினைச்சேன். இல்லை, நீங்கள் கட்டவிழ்த்து விடலைன்னா வராது, நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் வராது. விசுவாசத்தில் நீங்கள் கட்டவிழ்த்து விட வேண்டும். ஆமென். அதுதான் நான் உங்களுக்கு இப்போ இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆண்டவர் பார்த்து எப்போ தர்றாரோ அப்போ என்ன செய்யும்? நீங்கள் வாயை திறக்காம என்ன செய்யாது, நீங்கள் கட்டவிழ்க்காம என்ன செய்யாது, நீங்கள் ரிலீஸ் பண்ணி விடாம என்ன செய்யாது, வராது. ஏன்னா பிசாசு என்ன பண்ண பார்க்குறான், உங்களுக்கு வர வேண்டிய எல்லா லாபத்தை, ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை வரவிடாத அளவுக்கு அவை தடுக்க பார்க்குறான். இப்போ நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? இயேசு நாமத்தினால எல்லா தடைகளும் நொறுக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. பிசாசே, எனக்கு வர வேண்டிய பணத்திலிருந்து உன் கையை எடுறா இயேசு நாமத்தினால, அப்படி பேச ஆரம்பிக்கணும். எனக்கு வர வேண்டிய பணத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிற பிசாசுடைய கரங்களை இயேசு நாமத்தில் என்ன செய்கிறேன்? எடுக்கும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். ஆமென். தடைகள் எல்லாம் நொறுக்கப்படுவதாக இயேசு நாமத்தினாலே ஐஸ்வர்யத்தை ரிலீஸ் பண்ணி விடுகிறேன் என்று என்ன செய்யணும்? ஐஸ்வர்யத்தை ரிலீஸ் பண்ணி விடணும், கட்டவிழ்த்து என்ன செய்யணும்? விட வேண்டும். வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். என்ன செய்து? அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கு என்ன செய்து? தரிப்பித்து. தரிப்பித்துன்னு என்ன அர்த்தம்? போட்டு விட்டுன்னு அர்த்தம். என்ன செய்து? போட்டு விட்டுன்னு அர்த்தம். எவைகளை போட்டு விட்டு? எவைகளை போட்டு விட்டு? சத்தம் வரமாட்டேங்குது. வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் போட்டு விட்டு. நாங்கள் டூப்ளிகேட்டில் நகை வைக்கிறாங்க, ஒரிஜினல் நகை மாதிரியே என்ன செய்யுது இருக்குது, அதை போட்டு விட்டு. அப்படி சொல்லலை, கவரிங் இல்லையா? என்னது? கவர் பண்ணுற ரிங். அது என்னது? இதுக்கு பதிலாக அது, அதான் கவரிங். என்னது? கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கு ஏதோ 2 கவரிங் வாங்கி போட்டு விடுப்பா, அவமானப்படுத்திடாதப்பா அப்படிலாம் சொல்லலை.
கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரிஜினல் அங்கே இருக்குது. 430 வருஷமா உனக்கு வர வேண்டிய சம்பளம், பிஎஃப், என்னென்னமோ என்ன செய்யுது எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் வட்டி முதலமா வாங்கி கொடுக்குறேன், வாங்கிட்டு ஜல்லுன்னு சந்தோஷமா என்ன செய்ய வெளியில போ. அவர்கள் வெறுமையாய் போவதில்லை. ஆமென். வெள்ளி உடைமையிலும் பொண்ணு உடைமையிலும் கேட்டு வாங்குவாள். கேட்கல என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அதனால கேளுங்க, விசுவாசத்தில் கட்டவிழ்த்து விடுங்க. கட்டவிழ்த்தா கண்டிப்பாக என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை உங்கள் குமாரருக்கும் குமாரத்தைகளும் செய்து தரிப்பித்து. ஆகவே நம்முடைய தேவன் கலட்டி விடுகிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் மாட்டி விடுகிற தேவன். இன்னைக்கு அநேக சபைகளில் கழட்டி விட்டுருவாங்க. அதான் நான் தொங்கட்டேன், அங்கே தொங்கிட்டு இருக்குது. பிரசங்கருக்கு வேலையை பார்த்தீங்களா என்ன வேலைன்னு? பிரசங்கம் பண்ணுறதை விட்டுட்டு யாருக்கு அதில் தொங்குன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு இவர். யாரு சொல்லவே சங்கட்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு புரியணும்ல, அதனால சொல்கிறேன். என்ன அது ஒரு மாதிரியா இருக்குது ட்ரெஸ் இன்னைக்கு? உங்கள் ஃபுல் மைண்ட் எங்கே இருக்கணும்? அதை விட்டு போட்டு என்ன செய்யறது? இது நான் தொங்கிக்கிட்டு இருக்குது, இது நான் கொடை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குது. தொங்கிக்கிட்டு இருந்தால் பரலோகம் போக முடியாது, ஒட்டிக்கிட்டு இருந்தால் பரலோகம் போகலாம். அது எந்த பைபிளில் போட்டிருக்குது? ஒருத்தர் சொல்கிறாரு, தொங்கிக்கிட்டு இருந்தால் உனக்கு நீ ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன், ஒட்டிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல. அது எந்த பைபிளில் போட்டிருக்குன்னு காமிக்க மாட்டேங்கிறாங்க என்கிட்ட யாரும். ஒட்டிக்கிட்டு இருந்தால், அதாவது கம்மல் இல்லையா, ஒட்டிக்கிட்டு இருந்தால் என்னது, கம்மல் போட்டால் ஞானஸ்தானம் கொடுக்கலாமா? அது டிங் டிங்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஞானஸ்தானம் என்ன சொல்றதுன்னு தெரியல பாருங்க மக்களை. பிசாஸ் பாருங்க, பிரசிங்கர் மூலமாவே கிறிஸ்தவ மக்களுடைய மனதில் ஆழமா விதைச்சு வச்சிருக்கிற விதைகளை. அதனாலதான் நான் வசனத்தை போதிக்கிற சபை காட்டி கத்தர் என்ன செய்யணும், தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். ஆமென். ஆகவே கத்தர் கலட்டுகிற வேலையில அல்ல, கத்தர் மாட்டி விடுகிற வேலையில என்ன செய்யறாரு இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தை என்ன செய்யுங்க, கட்டவிழ்த்து விடுங்கள். ஆமென். விசுவாசத்தினாலே எல்லாம் சொல்லுங்க, இயேசு நாமத்தினாலே எனக்கு வர வேண்டிய ஐஸ்வர்யத்தை, எனக்கு வர வேண்டிய சொத்துக்களை, எனக்கு வர வேண்டிய லாபங்களை, எனக்கு வர வேண்டிய விளைச்சல்களை, எனக்கு வர வேண்டிய பணங்களை இயேசு நாமத்தினால ரிலீஸ் பண்ணி விடுறேன், இயேசு நாமத்துல கட்டவிழ்த்து விடுறேன். ஆமென். இப்படி டெய்லி சொல்லுங்க. ஒரே நாளில் நடந்துடாது, ஆனா நடக்கும், கண்டிப்பா நிச்சயமா நடக்கும். கண்ணு மூடி திறக்கக்குள்ள நடந்துடாது, ஆனா நிச்சயமா என்ன செய்யும், நடக்கும். ஆமென். ஒரு வசனத்தை வாசித்து இன்றைக்கு முடிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என்ன செய்து கொண்டார்? மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டாரா, மீட்டு கொள்ள போறாரா? மீட்டு கொண்டார். நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எதற்கு மீட்டு கொண்டார்? சாபத்துக்கு மீட்டு கொண்டார், தரித்திரத்துக்கு மீட்டு கொண்டார், வறுமைக்கு மீட்டு கொண்டார், ஏழ்மைக்கு மீட்டு கொண்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆகவே இன்றைக்கு நாம் வறுமைக்கு உட்பட்டவர்கள் அல்ல, இன்றைக்கு நாம் ஐஸ்வர்யத்துக்கு உட்பட்டவர்கள். இன்றைக்கு நாம் பாருங்க, தரித்திரத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, இன்றைக்கு நாம் ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்கள். ஆகவே வறுமைக்கு பதிலாக ஐஸ்வர்யம் நமக்கு என்ன செய்திருக்கிறது, உண்டாகி இருக்கிறது. இதெல்லாம் கரங்களை வச்சு சொல்லுவோம், நான் வறுமைக்கு உட்பட்டவன் அல்ல, நான் ஐஸ்வர்யத்துக்கு உட்பட்டவன். வறுமைக்கு பதிலாக ஐஸ்வர்யத்தை உடையவனாய் நான் இருக்கிறேன். ஆமென். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, உன்னைய பிடிச்ச தரித்திரம் தான் இந்த குடும்பத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஆட்டி. இன்னைக்கு கூட நிறுத்திடுங்க அதை சொல்றத, இல்லைன்னா பேக் முழிக்கிறீங்க. இன்னைக்கு கூட அது சொல்றத நினைச்சிருங்க. உன்னைய பிடிச்ச தரித்திரம் தான் இந்த குடும்பத்தை என்ன செய்யுது, ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் இப்படி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் தரித்திரம் என்ற சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு சொந்தம். ஆமென். இப்படி ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்ல ஆரம்பிக்கணும். விசுவாசத்தினாலே
சொல்லிக்கொண்டே வாருங்கள். நான் சொல்றேன், ஆசீர்வாதங்கள் குடும்பத்தில் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலிக்க ஆரம்பிக்கும். ஆமென். கிறிஸ்து எனக்காய் சாபமானார், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு கர்த்தரை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலம் என்னுடையது, எனக்கு சொந்தம். ஆமென். இப்படி சொல்லுங்க. நான் சொல்றேன், ஆசீர்வாதங்கள் குடும்பத்தில் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலிக்க ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் வந்து அலங்கோலத்தின் தேவன் அல்ல, நம்முடைய தேவன் வந்து அலங்காரத்தின் தேவன். ஆமென். நம்மை அலங்காரப்படுத்துவதற்காக கல்வாரி சிலுவையிலே அவர் அலங்கோலமாய் தொங்கினார். ஆமென். சரீரம் சின்னாபனமாய் பித்தெறியப்பட்டது. அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்பதை சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். அலங்கோலமாய் அவர் தொங்கினார். எதற்காக? நம்முடைய குடும்பத்தை அழகுபடுத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக. இயேசு கிறிஸ்துவின் அன்பை எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்த்து இயேசு கிறிஸ்துவை உயர்த்தணும். ஒரு நாளும் தரித்திரத்தை உயர்த்தி நிச்சயக்கூடாது, பேசக்கூடாது, வறுமை உயர்த்தி பேசக்கூடாது. அதுதான் கிறிஸ்துவ ஜீவியத்தில் உயர்ந்த ஒரு வாழ்க்கை, தரித்திர வாழ்க்கை அப்படின்னு பேசக்கூடாது. பேசணும்னா நம்ம கர்த்தரை அவமானப்படுத்துறோம், கர்த்தரை கேவலப்படுத்துறோம். எப்போது கர்த்தருக்கு மகிமை வரத்தக்க ரீதியிலே நாம் பேச பழக வேண்டும். ஆகவே தரித்திரம் என்பது அது ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, அது ஒரு சாபம், அது ஒரு முள், அது வந்து நெருக்குகிற ஒன்று, ஒடுக்குகிற ஒன்று, அது வந்து ஒரு நுகத்தடி. இது எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமது சார்பாய் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? சுமந்து தீர்த்தார். இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, ஐஸ்வர்யம் மனுஷனுடைய மனதிலே தோன்றினது அல்ல ஆண்டவரே, அது உம்முடைய மனதிலே தோன்றினது. இது மனிதனுடைய திட்டம் அல்ல தேவனே, இது உம்முடைய திட்டம் ஆண்டவரே. கர்த்தா, உம்முடைய திட்டத்துக்கு நாங்கள் கர்த்தாவை கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய திட்டத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய திட்டங்கள் நிறைவேறுவதாக. கர்த்தாவே, கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காக பாடுபட்டீர் ஆண்டவரே. சிலுவை என்கிற நுகத்தை சுமந்து தீர்த்திரே ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். தரித்திரம் என்கிற நுகத்திலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கினபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய ஐஸ்வர்யங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.